بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தரத்தை இணை வைப்போரை இனியாவது திருந்துங்கள். படைத்த அல்லாஹ்வுக்கு செலுத்துவதிய வணக்கங்களை சில பேர் தாங்கி முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்தி வருகின்றனர். இது மிகப்பெரிய வழிகேடு. இதற்கு காரணம் வைத்து பிளப்புக்காக அல்லாஹ்வின் மார்க்கத்தை வழியாடும் போலி ஆளுங்களே. மக்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக எடுத்துக் கூறுங்கள், எதையும் மறைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நீயாவது திருந்துங்கள். அல்லாஹ் தன் குர்ஆனில் சூரா அல்-ஹஜ் 73வது வசனத்தில், மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வென்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. மீது இதை பயிற்சி சென்றால் அவர்களால் மீட்க முடியாது. தேவர்களும் தேடப்படுபவர்களும் பலவீனமாக இருக்கிறார்கள். சூரா அல்-அராஃப் 195வது வசனத்தில், அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உணரவா, பிடிக்கின்ற கைகள் உணரவா, பார்க்கின்ற கண்கள் உணரவா, கேட்கின்ற கால்கள் உணரவா, உங்கள் தெய்வங்களை அழைத்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள், எந்த அவகாசம் தராதீர்கள் என்று கூறுவீராக. சூரா அல்-அஹ்ஸாப் 64, 65, 66, 67, 68. ஏகனவனை மறுப்போடு அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்களுக்கு நாத்தை கையாக்குள்ளான். அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாயிருப்பார்கள். பொறுப்பாளையும் உதவியாரையும் காணமாட்டார்கள். அவர்களை முகம் நரகில் பொருத்தப்படும் நாளில் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என கூறுவார்கள். இறைவா, எங்கள் தலைவருக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், ஆனால் என்னை அவர்கள் வழிநடத்தி விட்டனர் என்று கூறுவார்கள். ரப்பனா ஆத்திஹிம் திகஃபைனி மின் அஸாபி வலஅன்ஹும் லஅனல் கபீரா. எங்கள் ஏவா, அவர்களுக்கு இரமடங்கு வேதனை அளிப்பாயாக, அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சபிப்பாயாக எனவும் கூறுவார்கள். சூரா அல்-மாயிதா 72வது வசனத்தில், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அவர்கள் சென்றடையும் இடம் நரகம். அநீதி இடித்தோருக்கு எந்த உதவியாரும் இல்லை. மேலும் சூரா அஸ்வர் 65வது வசனத்தில், நீர் இணை கற்பித்தால் உமது நல்லிடம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார். சூரா அல்-மரியம் 42, 44வது வசனத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாக்கு கூறினார், என் தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர், அரவத்த அவ்வாடனுக்கு மாறு செய்வான் இருக்கிறான். என் தந்தையே, செவியுறாதையும் பார்க்காதையும் உமக்கு எந்த பயனும் அளிக்காதையும் ஏன் வணங்குகிறீர் என்று கூறினார். சூரா லுக்மான் 13வது வசனத்தில், லுக்மான் ஒரு நல்லடியார் தன் மகனுக்கு கூறினாடுவதே, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதே பெரிய மகத்தான அநீதியாகும். சூரா அன்கபூத் 41வது வசனத்தில், அல்லாஹ்வென்றி பாதுகாப்பு
பொறுத்தோரை உதாரணம் ஒரு சிறந்தி பூச்சி போன்றது. அது ஒரு வீட்டை அமைத்து குந்தது. வீடுகளிலே சிறந்தி விதம் மிகவும் பலவீனமானது. இதை அவர்கள் அறியக்கூடாதா? சூரா அன்னம் 80வது வசனம் மற்றும் சூரா அரு 52வது வசனம் இன்னக லா துஸ்மியுல் மௌத்தா வலா துஸ்மியு சும்மதுஆ இதா வலவ் முதுபிரீன் நீர் இளந்தோரை செவியேற்க செய்ய முடியாது. அழைப்பை புறக்கணித்து ஓடும் செவியைகளை செவியேற்க செய்ய உம்மால் முடியாது. சூரா அல் ஃபாத்திர் 14வது வசனத்தில் நீங்கள் அவர்களை அழைத்தால் அவர்கள் உங்கள் அழைப்பை செவியேற்க மாட்டார்கள். செவியப்பாய் வைத்துக் கொண்டாலும் அவர்கள் உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். கியாமத் நாளில் நீங்க இணைக்கத்தை அவர்கள் மறுத்து விடுவார்கள். நான் கரிந்த இறைவனை போல் உமக்கு யாரும் அறிவிக்க முடியாது. சூரா அல் ஃபாத்திர் 22வது வசனத்தில் உயிருடன் உள்ளோரும் இறந்தோரும் சமமாக மாட்டார்கள். தன் ஆணையோடு அல்லாஹ் செவியேற்க செய்கிறான். கபர்களை உழவர்களை சீயேற்க செய்பவனாக இல்லை. சூரா அன்-நிசா 48வது வசனத்தில் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுக்கு கீழே உள்ள பாவத்தை தன் ஆரியோடு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மிகப்பெரிய பாவத்தை கப்படை செய்தார். நான் கூறியது எல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதிதாக உருவாக்கிய கொள்கை கிடையாது. நான் கூறிய அனைத்து வசனங்களும் அல்லாஹ்வின் வார்த்தைகள். நீங்க எதிர்ப்பதே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கொள்கை கிடையாது. நீங்க எதிர்ப்பதே இஸ்லாத்திய அழைப்பு கொள்கையை தான் நீங்க எதிர்க்கிறீங்க. இதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்திய அழைப்பு கொள்கை கோர பேணாத நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொண்ட பெயர் சுன்னத் வல் ஜமாத். எந்த சுன்னத்தை நீங்க பேணுகிறீர்? மௌலூத் ஓதுவதா சுன்னத்? கத்தம் ஓதுவதா சுன்னத்? ஆடம்பர திருமணம் முடிக்கிற சுண்ணத்தாய் பெண் தேர்ந்து வளர்ச்சி வாங்க சுண்ணத்தா? இது சுண்ணத்தை சிந்தித்து பாருங்க. இறந்து மக்கி மண்ணா போய்த்து போய் கையேந்தி ஐயா கனவுது ஐயா கஸ்பைன் உன்னைய வணங்கிறோம் உடனே உதவி தேய்கிறோம் என்று கூடியர்களே, இதைதான் அல்லாஹ்வின் முன் தொழுகைக்கும் கூடியர்கள். யாரை வணங்கியல்? அல்லாஹ்வையா? இறந்து மக்கி மண்ணா படுவதில்லையா? இது நேரே சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வாது அல்லாஹு ஷமது லம் எய்து வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அவன் ஒருவனே, அவன் யாருக்கும் தேவைத்தவன். அவன் யாரையும் பிறவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இல்லை இல்லை இல்லவே இல்லை. இதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கொள்கை. தர்கா வழிபாடு, தாயத்து தாடு, பில்லி சூனியம் ஏதல், மௌலூது கத்தம் ஃபாத்திகா, பிறந்த நாள் குந்தாதல், ஆடம்பர திருமணம், கொடிமரம் சந்தனக்கூடை போன்ற பழசிறுக்கை விதத்தையும் அழித்து ஒழிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிருபையால் அனைத்து தர்காக்களையும் தரமட்டமாக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனை இந்த பேசாத்த வேண்டும். ஏத்துவ ஜோதியை நோக்கி பயணிப்போம். வாய்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.